நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான நாளிலும் உம்மை தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். உங்கள் வார்த்தையை சிறிது நேரம் நாங்கள் கேட்கப் போகிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய இரக்கமும் நம்மை ஆளுகை செய்வதாக. அல்லேலூயா. இன்றைக்கி காலையில் யாரெல்லாம் குடும்ப ஜெபம் செஞ்சீங்க? குடும்ப ஜெபம் செய்யாத வீடு கூரை இல்லாத வீடு. நம்ம நல்லா குடும்ப ஜெபம் செய்யும்போது தான் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டில் என்ன செய்யும்? எப்பொழுதும் இருக்கும். காலையில் வேதம் வாசிக்கும்போது அந்த வேதத்தின் வெளிச்சம் என்ன செய்யும்? நம்மளை அதிகமாக வழி நடத்தும். எனவே காலையில் இந்த வேதம் வாசிப்பது, ஜெபம் பண்ணுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை கண்டிப்பாக செய்யும்போது நாம் என்ன செய்வோம்? ஆசீர்வாதமாக இருப்போம். இந்த அருமையான நாளிலும் திருச்சபை நமக்காக சிந்திப்பதற்காக ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறது. என்ன தலைப்பு? இம்மானுவேல். இம்மானுவேல் என்கிற ஒரு தலைப்பை கொடுத்து திருவசனமாக ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பாகத்திலே, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அல்லேலூயா. இந்த அருமையான வார்த்தையை யார் சொன்னது? யார் சொன்னது? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். இந்த வார்த்தையை சொல்லும்போது ஏசாயா தீர்க்கதரிசி எந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார்? இப்போ நமக்கெல்லாம் ஒரு ஊர் இருக்குது, அப்படி தானே? நமக்கெல்லாம் ஒரு சொந்த ஊர் இருக்குது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை சொல்லும்போது எந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தில் அவர் எப்போ வாழும்போது இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்கு முன்பு 8ஆம் நூற்றாண்டிலே, அப்படின்னா 8 நூற்றாண்டுனா 800 வருஷம். கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 800 வருஷத்திற்கு முன்னால் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள் அப்படின்னு அழகா சொல்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தை இந்த பூமியில் வந்து இறங்கும்போது அவங்க என்னென்னலாம் அந்த வார்த்தை நமக்கு சொல்லுதோ அதெல்லாம் அப்படியே என்ன செய்யும்? நடக்கும். ஒரு 800 வருஷத்துக்கு பிறகு இந்த பூமியிலே ஒரு கன்னிகை என்ன செய்கிறாள்? கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகிறாள். அவளுக்கு எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இம்மானுவேல் என்று பெயரிடுகிறார்கள். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை மிகுந்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கு அந்த அவர் சொன்ன காரியம் அங்கு சொல்லப்படுகிறது தேவதூதனால். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார்.
இன்னைக்கு நம்ம கூட என்ன செய்கிறாரு இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் ஜீவனோடு என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அதனால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்யுங்க, அகமகிழுங்கள். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப வல்லமையானவர், ரொம்ப மகத்துவமானவர், அவர் மேலானவர். எனவே தான் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். காட் வித் அஸ், நம்ம கூட இருக்கிறார். நம்மளோடு இருக்கக்கூடிய ஒரு பிரசன்னம் அவர் தருகிறார். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம், திருமறையில் யார் யாரு கூடலாம் ஆண்டவர் இருந்தார் அப்படின்னு சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. யார் யாரோடெல்லாம் ஆண்டவர் நமக்கு இருந்தார், இருந்து என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது ஆபிரகாமோடு ஆண்டவர் என்ன செஞ்சார், கூடே இருந்தார். ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் எந்த தேசத்திலிருந்து எங்கே வந்தார், அவர் கல்தேயர் தேசம். இன்றைக்கி மெசபட்டோமியா என்கிற ஒரு இடம், இன்றைக்கி ஈரான் ஈராக்கெலாம் இருக்கிற இடம். அங்கேருந்து அவர் அந்த ஊர் என்கிற இடத்துலேருந்து அப்பா கூட வர்றாரு, ஆரானுக்கு வர்றாரு. ஆரான் அதிலிருந்து திருப்பி எங்கே வர்றாரு, இஸ்ரவேலுக்கு பயணமாக வர்றாரு. இந்த ஆபிரகாமோடு ஆண்டவர் என்ன செஞ்சாராம், கூடவே இருந்தாராம். ஆபிரகாமோடு கூட இருப்பதற்கு என்ன காரணம், நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், அதை சிந்திக்கணும். நீங்கள் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 21:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, அக்காலத்திலே அபிமெலேக்கு அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் அப்படிங்கிறாரு. யாரு, ஒரு வேறு தேசத்து ராஜா என்ன சொல்கிறாரு, தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று அவர் சொல்வதை நம்ம பார்க்குறோம். ஏன், எதுக்காக இந்த ஆபிரகாமோடு ஆண்டவர் இருந்தார் அப்படின்னா, தன்னுடைய எதிராளிக்கு கூட அவர் என்ன செஞ்சாராம், ஜெபம் பண்ணாராம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னோடு இருக்கணும்னா நீ மற்றவர்களுக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். காலையில் எழுந்தவுடன் ஆண்டவர் நம்மோடு இருந்தார்னா எப்படி ஜெபம் பண்ணோம்னா, ஆண்டவரே இந்த சாலை வழியாக போகக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. இந்த ஆகாய மார்க்கமாக பிரயாணமாக செல்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்கப்பா. கடல் மார்க்கமாக செல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கி உலகத்தில் அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். பாரத்தோடு நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நமக்காக மட்டும், எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் கணவனுக்காக, என் மனைவிக்காக, அந்த ஜெபம் உங்கள் கூரையை விட்டு கூட என்ன செய்யாது, தாண்டாது. மற்றவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த ஆபிரகாமோடு ஆண்டவர் இருப்பதற்கு காரணம், அவன் எதிராளிக்கு கூட ஜெபம் பண்ணான். அவன் வர்ற வழியில் இந்த அபிமெலேக்கு பார்த்தீங்கன்னா, கேராவின் ராஜா அபிமெலேக்கு ஆபிரகாமின் மனைவி சாராய் மேல் என்ன செய்கிறாரு, அவர் நோக்கிறாரு. அந்த அடுத்த நாட்டு ராஜா சாராளை பார்த்து கேட்குற, இது யார் அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட கேட்குறாரு. உடனடியாக ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, இவள் என் சகோதரி அப்படிங்கிறாரு. மனைவின்னு சொல்லலை, என்ன சொன்னார், சகோதரி. நீங்கள் ஆதியாகமம் 20:2 அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை என்ன செஞ்சான், அழைப்பித்தான். அவர் சொன்னது சரியா சரியில்லையா, தப்பு. ஆனால் அவர் உண்மையை தான் சொன்னார். என்ன சொன்னார், உண்மையை தான் சொன்னார். ஆபிரகாமுக்கு சாராள் சகோதரியும் கூட. அப்படி தான் பைபிளில் இருக்குது. நீங்கள் பைபிள் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 20:12 வாசிக்கும்போது, ஆதியாகமம் 20:12 அவன்னா யார், ஆபிரகாம். அவன் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல, அவள் எனக்கு மனைவி ஆனாள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் எனக்கும் சாராளுக்கும் அப்பா ஒன்று தான், அம்மா தான் வேறு. அப்போ சகோதரின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா, சொல்லலாம். நீங்கள் நினைக்கலாம், என்ன இப்படிலாம் மேரேஜ் பண்ணிட்டாங்களான்னு. அன்றைக்கி எல்லாரும் அப்படிலாம் என்ன செஞ்சது இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியம்.
ஆனால் அவன் பயந்து போய் என்ன செய்கிறான், சகோதரின்னு சொல்லிட்டான். அன்னைக்கு ராத்திரியே ஆண்டவர் அபிமெலேக்கு இடத்துல சொப்பனத்தில் வந்து அபிமெலேக்கு சாராளை கூட்டி வைத்த மாத்திரத்திலே இரவிலே தேவன் சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாயிருக்கிறாளே அப்படிங்கிறாரு. ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, இந்த அபிமெலேக்கு வீட்டில் உள்ள எல்லாருடைய கற்பத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, அடைச்சி போட்டார். அவன் மனைவி, அவன் பிள்ளைகளில், அவன் வேலைக்காரர்கள் எல்லாருடைய கற்பமும் அடைபட்டு போனது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த அபிமெலேக்குக்காக ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ணுறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இவ்வளவு ஒரு எதிராளியாக இருந்தாலும், இவ்வளவு ஆபிரகாமை கஷ்டப்படுத்தினாலும் இந்த அபிமெலேக்குக்காக ஆபிரகாம் ஜெபிக்கிறார். ஆதியாகமம் 20:18 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தேவனை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவள் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை வரும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. அப்போ ஒன்னே புரிந்து கொள்ளணும், இந்த ஆபிரகாமோடு தேவன் அவனோடு இருந்ததுக்கு காரணம், மற்ற மக்களுக்காக என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணுறான். எதிராளிக்கு கூட என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணுறான். யோபு மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணார், அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. அப்போ தேவன் நம்மளோடு இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணியிருக்கீங்க. சில பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க. மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. காலையில் 1 மணி நேரம் மற்றவர்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி மதுபானம் பண்ணுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். இன்றைக்கி வித்தியாசமாக ஆண்டவருக்கு விரோதமான பொல்லாத பாவங்களை செய்கிறவர்கள் நிறையா இருக்கிறாங்க. போதையில் அப்படியே பைக் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க. இன்றைக்கி எல்லா புறமும் அழிவுகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களை எதிர்க்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சத்துருகளுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது தான் தேவன் நம்மோடு இருப்பார். இம்மானுவேல் என்றால் அர்த்தம் என்ன? அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவன் ஆபிரகாமின் மூலம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், அவன் மற்ற மக்களுக்காக என்ன செஞ்சான், ஜெபம் செய்தான். தேவன் அவனோடு இருந்தார். 2வது ஈசாக்கு. இந்த ஈசாக்கோடு தேவன் என்ன செஞ்சார், கூடவே இருந்தார். அல்லேலூயா. நம்மளை சொல்லணும், இந்த மனுஷனோடு தேவன் இருக்கிறார் என்று நம்மளை பார்த்து என்ன செய்யணும், சொல்லணும். இந்த அக்காவோடு தேவன் இருக்கிறார் அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த ஈசாக்கோடு தேவன் இருந்தார் என்று வேதம் சொல்லுது. ஆதியாகமம் 26:28 நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆதியாகமம் 26:28 அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த ஈசாக்கினிடத்தில் கர்த்தர் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈசாக்கு ரொம்ப பொறுமைசாலி. அல்லேலூயா. ரொம்ப பொறுமை. ஏன்னா இவனையும் பாருங்க, இவனும் இந்த ஈசாக்கும் இவரும் அந்த கேரார் என்கிற இடத்துல வந்து குடியேறாரு. நான் எகிப்துக்கு போகாமல் நான் காண்பிருக்கும் தேசத்துக்கு போ அப்படிங்கிறாரு. உடனே கேராகில் வந்து குடியிருக்கிறாரு. அங்கே ரொம்ப நாள் இருக்கிறாரு. அங்கேயும் அபிமெலேக்குன்னு ஒரு ராஜா இருக்கிறாரு. ரெபேக்கா பார்வைக்கு அழகுள்ளவள். அங்கே உள்ள ராஜாவும் என்ன செய்கிறான், இது யாருன்னு கேட்கான். ரெபேக்காவில் யாருன்னு கேட்கான். இந்த ஈசாக்கு என்ன சொன்னார், சகோதரி அப்படிங்கிறாரு. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாக்கள் வந்து அவங்க யாரையும் என்ன செஞ்சாங்க, எல்லா காரியங்களையும் செய்கிறவராக. தாவீதை பாருங்கள். தாவீது உரியாவின் மனைவி என்ன செஞ்சான், அவனை அழைப்பித்து உரியாவை என்ன செஞ்சான், கொண்டே போட்டுட்டான். உரியா வந்து சாதாரண மனுஷன் கிடையாது. அவன் வந்து பராக்கிரமசாலிகளிலே ஒருவன். தாவீதுக்கு பராக்கிரமசாலிகள் சில பேர், அவங்க கூட இருந்தாங்கன்னா ஒரு பராக்கிரமசாலி 300 பேர் அடிப்பாங்க. அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியில் ஒருத்தர் தான் யார், உரியா. அவன் வந்து சாதாரண மனுஷன் கிடையாது. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா பராக்கிரமசாலிகள் அவங்கெல்லாம் ஒருத்தர். அப்படிப்பட்டவனுடைய மனைவியை இச்சித்து அவனே என்ன செஞ்சுட்டான், கொண்டு போட்டுட்டான். இங்கேயும் அபிமெலேக்கு என்ன செய்கிறாரு, ஈசாக்கிட்ட கேட்குறாரு, அது யார், ரெபேக்கா யார்? இவனும் சகோதரிங்க. ஏன் தன்னுடைய உயிருக்கு பயந்து இந்த வார்த்தையை சொல்கிறான் பாருங்க.
அங்கே பாருங்கள், வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 26:7 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 26:7 ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியினால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். ஆனால் ஆண்டவர் விட்டாரா? ஆண்டவர் அவனையும் எச்சரித்தார். யாரை? அபிமெலேக்கை எச்சரித்தார். அதன் பிறகு அந்த தேசத்தில் விதை விதைக்கிறான். ஈசாக்கு அந்த தேசத்தில் 100 மடங்கு என்ன செய்கிறான்? பலன் பெறுகிறான். அந்த தேசத்தில் தான் இருக்கான், பிலிஸ்தே தேசம், அந்த தேசத்தில் இருக்கிறான். ஆனால் அதன் பிறகு அவன் மேலே பொறாமப்படுறாங்க. யார் மேலே? ஈசாக்கு மேலே பொறாமப்படு. நீ போ, அந்த இடத்த விட்டு போயிருங்க, இருக்காத அப்படிங்கிறாங்க. அவன் வெட்டின கிணறெல்லாம் என்ன செய்கிறாங்க? மண்ணள்ளி போட்டு மூடி போடுறான். இப்போ நம்ம தோட்டத்தில் உள்ள கிணத்துல யாராவது மண்ணள்ளி போட்டு மூடுனா நம்ம விடுவோமா? பொறுமையாக இருக்க மாட்டோம். உடனே ஸ்டேஷனில் சொல்லுவோம். அங்கேயும் முடியலன்னா கோர்ட்டில் கொண்டு என்ன செய்வோம்? கேஸ் போட்டுருவோம். அது அப்படியே 10 வருஷம் 20 வருஷம் என்ன செய்யும்? அப்படியே கிடக்கும், அப்படியே போகும். போட்டி பொறாமையில் அப்படியே போகும். ஆனால் இந்த ஈசாக்கை பாருங்கள், அவன் இந்த இடத்த விட்டு போயிரு, நீ பழுகி பெருகி கொண்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி அவன் கிணத்துலலாம் மண்ணள்ளி போட்டு தூத்து போட்டாலும் அவன் பொறுமையாக இருக்கிறான், ஒரு வார்த்தை பேசலை. பைபிள் சொல்லுது, அவ்விடம் விட்டு அவன் என்ன செஞ்சான்? புறப்பட்டு போய் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு கிணற தோண்டதான். தண்ணி நல்லா வருது, அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அதை விட்டு தூர போகிறாரு. திருப்பி போய் ஒரு கிணற தோன்றாரு, அங்கேயும் தண்ணி நல்லா வருது, அங்கேயும் வாக்குவாதம் செய்கிறாங்க. அங்கு பார்த்தீங்கன்னா ஏசைக்கு சித்தனா அப்படின்னு எல்லாம் இருக்குது. திருப்பி அங்கேயும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்பவும் பொறுமையாக இருந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் இன்னொரு இடத்துல ஒரு கிணற தோன்றார். அங்கே அவங்க வாக்குவாதம் பண்ணலை. அந்த கிணத்துக்கு, அந்த துறவுக்கு பேர் என்ன பேர்? ரோபோத். அதில் தண்ணி நல்லா இருந்துச்சு, நல்லா சிறப்பாக இருந்துச்சு. ஆண்டவர் வந்து பொறுமையாக இருக்கும்போது நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே தான் இருப்பார். அதன் பிறகு அவர் என்ன செஞ்சார்? அந்த இடத்த விட்டு பேர்சபாவுக்கு போனவுடனே அன்றைக்கி ராத்திரி போல் ஆண்டவர் சொப்பனத்தில் வந்து, தரிசனத்தில் வந்து இந்த ஈசாக்கை பார்த்து சொல்கிறாரு பாருங்க, அழகாக சொல்கிறாரு. ஆதியாகமம் 26:24 அன்றைக்கி ராத்திரி கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு. இப்போ தேவன் அவங்க கூட இருக்கிறாரு. இப்போ எந்த மனுஷன் விரட்டினானோ அபிமெலேக்கு, அவன் கூட அவன் வேலைக்காரங்கள்லாம் கூட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க, தேவன் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிகிறோம், நம்ம உடன்படிக்கை பண்ணி கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி எதிராளிகள் வந்து காலில் விழும்படியாக வந்தார்கள். இந்த ஈசாக்கு என்ன செஞ்சார்? அவங்களுக்கு விருந்து பண்ணினார். அல்லேலூயா. பாருங்கள், ஆதியாகமம் 26:30 வாசித்து பார்க்கும்போது அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். நம்ம கிணத்தை மண்ணள்ளி மூடி போட்டவங்கள கூப்பிட்டு விருந்து கொடுப்போமா? விஷத்தை கூட வச்சுருவாங்க சிலவங்க. செத்துப்போ அப்படின்னு என்ன செய்வாங்க? கொண்டு போட்டுருவாங்க. இதுதான் இன்றைக்கி கால சூழலாக இருக்கிறது. ஆனால் இந்த ஈசாக்கு என்ன செஞ்சான்? விருந்து பண்ணினான். அதனால தான் ஈசாக்கோடு ஆண்டவர் இருந்தார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமோடு இருந்ததற்கு காரணம் மற்ற மக்களுக்காக அவன் என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுறான். ஈசாக்கோடு இருந்தது ரொம்ப பொறுமையாக இருந்தான். அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. யோசேப்போடு கூட இருந்தார். நீங்கள் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 39:23 கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும். இந்த யோசேப்பு என்ன செஞ்சாலும் நடக்கும். அல்லேலூயா. இந்த யோசேப்பை அவன் வாலிப வயசில் இருக்கும்போது அவன் யார்? சொப்பனக்காரன். அவன் சொப்பனம் கண்டு சொல்லான். எல்லாரும் நிறைய சொப்பனம் அவனுக்கு வந்துச்சு. என்ன சொப்பனம்லாம் வந்துச்சு? அந்த எல்லாம் தாழ விழுந்து வணங்குகிறது போல் வந்துச்சு. அவன் மேலே பொறாமை கொண்டு இந்த யோசேப்பை எத்தனை காசுக்கு விற்று போட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏசப்பாவை எத்தனை காசுக்கு காட்டி கொடுத்தாங்க? 30 வெள்ளி காசு. இந்த யோசேப்பை 20 வெள்ளி காசை கொடுத்து வேற ஒரு தேசத்துக்கு ஏற்றி விட்டாங்க. வேற ஒரு தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. எங்கே? எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த யோசேப்பை.
இந்த யோசேப்பு எகிப்து தேசத்தில் போன உடனே ஆண்டவருடைய கிருபை அவனுக்கு இருக்குது. அவன் கடைசியில் எங்கே போயிட்டான்? பார்வோன் அரண்மனைக்கே போயிட்டான். இந்த பார்வோன் அரண்மனையில் போய் இருக்கிறான். நல்ல மனுஷன், நல்ல பரிசுத்தவான். அங்கே என்ன செய்கிறாங்க? இந்த எகிப்து தேசத்தினுடைய ராணி யோசேப்பு மேலே என்ன செய்கிறாங்க? ஆசைப்படுறான். அவனை பிடிச்சி என்ன செய்கிறாங்க? வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்காங்க. ஆனால் யோசேப்பு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு அவன் என்ன செஞ்சான்? விட்டுட்டு ஓடுறான். இந்த அம்மா அவன் என்ன பிடிச்சி இழுக்க வந்தான்னு சொல்லி மாற்றி பேசி கடைசியில் ராஜா என்ன செய்கிறாரு? யோசேப்பை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருந்தாரு. ஜெயிலில் எத்தனை வருஷம் இருந்தார்? 1 மாதமா, 2 மாதமா, 3 மாதமா? 14 இயர்ஸ், 14 ஆண்டுகள் எங்கே இருக்கிறாரு? ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாரு. 14 ஆண்டுன்னா ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை கைதி தான் அவ்வளோ நாள் இருக்கும். 14 வருஷம் உள்ள ஒருத்தர் போய் இருந்தார்னா அவருக்கு எப்படி இருக்கும்? 14 ஆண்டுகள் கஷ்டத்தோடு இருக்கிறாரு. ஆனால் யார் இவன்? பரிசுத்தவான். அல்லேலூயா. பரிசுத்தவானை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பரிசுத்தவானோடு ஆண்டவர் இருக்கிறாரு. காலம் வந்தது, அவன் ஒரு சொப்பனம் காண்றான். இவர் போய் சொப்பனத்தை சொல்கிறாரு. அது நிமித்தமாக அந்த நாட்டு ராஜா சொல்கிறாரு, உன்னோட தேவன் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். பார்வோன் சொல்கிறார் பாருங்க, ஆதியாகமம் 41:41 வாஸ்து பாருங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்குவேன். அல்லேலூயா. ஒரு பிரதமர் அந்த எகிப்து தேசத்துக்கே பிரதமராக வர்றாரு. யாராக வர முடியுமா? இன்னொரு தேசத்தில் 20 காசுக்கு விற்று போட்ட ஒருவனை கொண்டு ஒரு நாட்டில் கொண்டு பிரதமராக வைக்க முடியுமா? அருமையான ஒரு தேசம். நான் 2013 அந்த தேசத்துக்கு போனேன், எகிப்து தேசத்துக்கு. அந்த எகிப்து தேசத்தில் நைல் நதி என்ன செய்யும்? பெரிய நதி, அதில் கப்பல்லாம் ஓடும். அவ்வளோ பெரிய நதி ஓடுது. அந்த தேசத்துக்கு தலைவராக யார் வந்தா? இந்த யோசேப்பு வந்தார். அப்படின்னா தேவன் யோசேப்போடு இருந்ததற்கான ஒரு காரணம், அவனோடு ஆண்டவர் இருந்ததற்கான காரணம் பரிசுத்தம். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தத்தை நிறைய பேர் இழந்து போயிட்டோம். அதனால் மேன்மையை என்ன செஞ்சிட்டோம்? கீழே தள்ளிட்டோம். பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளுக்கு மேன்மை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மளோடு இருந்தாலே நமக்கு நிறைய மேன்மைகள் உண்டு. இந்த யோசேப்பு பரிசுத்தமாக இருந்ததுனால தேவன் அவனோடு கூட இருந்தார். அப்போ ஆபிரகாமோடு இருந்தார், ஈசாக்கோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார். நம்மோடு இருக்கிறாரா? இருக்கிறார். அல்லேலூயா. என்னோடும் இருக்கிறார் என்று சொல்லி நாமும் இந்த நாட்களில் மற்ற மக்களுக்காக என்ன செய்யுங்க? ஆபிரகாமை போல ஜெபம் பண்ணுங்க. அருமையான ஈசாக்கை போல பொறுமையாக இருங்க. யோசேப்பை போல என்ன செய்யுங்க? பரிசுத்தமாக இருங்க. அதோடு தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அதையும் நான் சொல்லணும்ல. தேவன் நம்மோடு இருந்தால் எங்கள் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யோசேப்புக்கெல்லாம் நிறைய நன்மை கிடைச்சிது. இன்னைக்கு தேவன் உங்களோடு இருந்தால், நம்மோடு இருந்தால் நமக்கு என்ன ஆசீர்வாதம்னா, நீங்கள் பெருக்கத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. நெருக்கம் இல்லை, பெருக்கம். நீங்கள் விவசாயம் செஞ்சீங்கன்னா அதில் அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. ஆடு மாடுகள் பெருகும், உன் சந்ததி பெருகும். தேவன் நம்மோடு இருந்தால் நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்யுங்க? பலன் கொண்டு பெருகக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, தேவன் நம்மோடு இருந்தால் நாம் செய்கிற காரியம் எல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். நம்ம என்ன செஞ்சாலும் அது என்ன செய்யும்? வாய்க்கும். மூணாவது, தேவன் நம்மோடு இருந்தால் மற்றவர்களிடத்திலிருந்து நமக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அல்லேலூயா. நம்மகிட்ட இருந்து மற்றவர்கள் நம்மளை பற்றி புகழுவாங்க, நம்மகிட்ட நல்ல பெயர் கிடைக்கும். அந்த புகழ் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? முழங்கால் படிக்கிட்டு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். பெருமை வந்துடக்கூடாது, அழிந்து போவோம். பெருமை வந்துடக்கூடாது. ஆனால் தேவன் நம்மோடு இருந்தால் மற்றவர்களிடத்திலிருந்து நற்பெயர் நமக்கு உண்டாகும். நாலாவது, தேவன் நம்மோடு இருந்தால் சத்துருக்கள் அவர்களுக்குள்ளே சண்டையிட்டு மடிந்து போவார்கள். உங்களை யார் யாரெல்லாம் எதிர்க்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யாண்டா, நீங்கள் சும்மா இருப்பீங்க. அவங்களுக்குள்ள சண்டை போட்டு அவங்க என்ன செய்வாங்க? அவங்க ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். தேவன் நம்மோடு இருந்தால் நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் நம்மை மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், பயப்படுவாங்க. அபிமெலேக்கை பாருங்க, அவன் ஒரு நாட்டினுடைய ராஜா. ஆனால் ஈசாக்கினுடைய கிணற்றெல்லாம் அவன் வேலைக்காரங்க என்ன செய்வாங்க? மண்ணெல்லி போட்டாங்க. ஆனால் ராஜாவாக இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான்?
உம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறேன் என்று வர்றான். ஏன்னா இடரல் வந்துட்டு, தேவன் நம்மோடு இருந்தால் நம்மளை யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு கிருபை உண்டாகும். அல்லேலூயா. கிருபை கிடைக்கும், கிருபை கிடைக்கும். கடைசியாக கர்த்தர் நம்மோடு இருந்தால், நம்மோடு இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. அது முக்கியமான காரியம். இப்போ நம்மோடு இருந்தால் என்னென்ன ஆசீர்வாதம்னு சொல்லிட்டேன். ஆண்டவர் நம்மோடு இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? ஆபிரகாம் என்ன செஞ்சார்? மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணார். ஈசாக்கு என்ன செஞ்சார்? பொறுமையாக இருந்தார். யோசேப்பு என்ன செஞ்சார்? பரிசுத்தமாக இருந்தார். இப்போ ஆண்டவர் நம்மோடு இருக்கணும்னா தேவன் எதை விட்டுவா என்று சொல்லுகிறாரோ அதை விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருக்கு சொல்லியிருப்பார், இதை விட்டுரு, இதை விட்டுரு, அதை விட்டுட்டு வந்தால் தேவன் உன்னோடு இருப்பார். ரெண்டாவது, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள், எந்த பாவத்தையும் செய்யாதிருங்கள், அப்போ உங்களோடு இருப்பார். மூணாவது, ஆண்டவரின் சொல்லை விட்டு தூரம் போகாதங்க, அதான் முக்கியம். ஏசப்பா என்ன சொல்கிறாரு? அந்தி சந்தி மத்தியான வேளையில் என்னை நோக்கி பாருன்னு சொல்கிறார், பைபிளே சொல்லுது. ஆனால் யாராவது காலையில் மத்தியானம் சாயங்காலம் ஜெபம் பண்ணுறோமா? ஜெபம் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த சொல்லை விட்டுட்டு போகாமல் அந்த சொல்படி செய்யும்போது தேவன் உங்களோடு இருப்பார். அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி தாவீது ஒரு நாளைக்கு 7 நேரம் துதிப்பார். எத்தனை நேரம்? 7 நேரம். அதனால தான் ஆடு மேய்த்து கொண்டு இருந்த அவனை கொண்டு இஸ்ரவேல் ராஜாங்கத்துக்கே அரசனாக கொண்டு வச்சார். அதனால் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதங்க. எவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவருடைய சொல்படி நடக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களோடு இருப்பார். கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நீங்கள் வெளியே போகும்போது வரும்போது, ஏசப்பா என் கரத்தை பிடித்து கொள்ளுங்கள், நான் உங்களுடைய கரத்தை பிடித்து கொள்வேன், அவரை பற்றி கொள்ளுங்கள், தேவன் உங்களோடு இருப்பார். கர்த்தரை துதியுங்கள், தேவன் உங்களோடு இருப்பார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், தேவன் உங்களோடு இருப்பார். இவ்வளவு காரியங்களை செய்யும்போது அவர் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். எனவே இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தையின் பிரகாரமாக, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கணும், ஆண்டவரே நான் இந்த காரியத்தின்படி செய்வேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்யுங்க. இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்பதும் பிற மக்களுக்கு உதவி செய்வதுமே மேலான பண்பாக இருக்கிறது. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் எல்லாருக்கும் என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க, அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நமக்கு பர்த்டே அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? ட்ரெஸ் எடுத்து நம்ம போடுறோம். வர்ற 25ஆம் தேதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்தநாள், அதையும் எடுத்து நம்ம தான் போடுறோம். யாருக்கு கொடுக்கணும்? அப்பா ஏசப்பாவுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். இன்றைக்கி நிறையா பேர் ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்மஸ் அன்று நான் யாருக்காவது ஒருத்தருக்கு என்ன செய்வேன்? ஒரு ஆடை எடுத்து கொடுப்பேன். இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்படி செய்கிற பிள்ளைகளோடு நான் இம்மானுவேலராய் இருப்பேன். சில பேரை பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடங்களில் சில இடங்களில் பார்த்துருக்கிறேன். சில வீடுகளில் சில தாய் மட்டும் இருப்பாங்க, வயசான தாய். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அம்மா 75-80 வயசு இருக்கும், பலவீனம், சோர்வு, யாரும் கிடையாது, பிள்ளைங்க கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது. ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே இருக்குது. அதுவே தள்ளாடி தள்ளாடி சாப்பாட்டை பொங்கி சாப்பாட்டை கீழே சிந்தி, அது கை ஆடுற ஆட்டத்தில் வைக்கும்போதே கீழே சிந்தி போகுது, அது குழம்பு ஊற்றும் போது கீழே சிந்தி போகுது. இப்படியெல்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. அவங்களோடு இணைந்து அவங்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டை கொடுத்து, அவங்களுக்கு ஒரு சேலையை கொடுத்து, அவங்களோடு இருந்து அவங்கள சந்தோஷப்படுத்துவது தான் இன்றைக்கி நல்லபடியான ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அப்படி ஏழ்மையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு ஒன்றித்து என்ன செய்யணும்? நம்ம இறைவனை காண வேண்டும். அவங்களுக்குள்ள நான் என்ன செய்வேன்? இருப்பேன் அப்படிங்கிறாரு. இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தில் நல்லா சாப்பிடலாம். அல்லேலூயா. நல்லா நீங்கள் சாப்பிட்ற நேரத்தெல்லாம் ரசித்து என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. இந்த சாப்பாட்டுக்காக தான், இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் இவ்வளோ ஓடி ஓடி உழைக்கும். ஆனால் அது தெரியாமல் சில பேர் இந்த சாப்பிட்றத கூட ஸ்பீடாக என்ன செய்வாங்க? நின்றுக்கிட்டே சாப்பிடுவாங்க. இல்லை, அந்தந்த நாளில் சந்தோஷமாக நல்லா சாப்பிடுங்க. இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது, நமக்கு எல்லாமே போதும். இன்றைக்கி பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம்,
ஆசை வைக்காண்டாம். பணக்காரன் ஆக ஆக பாடுகள் தான். அவங்களுக்கு தூக்கமே வராது. நல்லா பாருங்கள், உங்களுக்கு நிறையா ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா தூக்கம் வருமா? அதில் என்னத்தை போடணும், அதில் இதை போடணும், அதை இதை போடணும் அப்படின்னு எரிச்சல் தான் வரும். இன்றைக்கி நாட்டை ஆளக்கூடியவர்கள் இன்றைக்கி நிறையா பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து நம்ம வாய்க்காலில் வந்து குளிக்க முடியுமா? நம்ம கிணத்துல வந்து குளிக்க முடியுமா? நீங்கள்லாம் போய் அழகாக கிணத்துல குளிப்பீங்க, வாய்க்காலில் குளிப்பீங்க, ஆரம்பிக்கையில் போய் துணி எடுக்க போவீங்க. அவங்களாம் வந்து துணி எடுக்க போக முடியுமா? போக முடியாது. நம்மளுக்கு அந்தளவுக்கு என்ன செய்கிறோம்? ஃப்ரீயாக இருக்கிறோம். இதுதான் நல் வாழ்வு என்பதை நினைத்து, இதிலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது என்று நினைத்து சந்தோஷமாக வாழுங்க. அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி இருப்பதை விட போதும் என்கிற ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு குடிசையில் வாழ்ந்தாலும் நல்லா 3 நேரம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. ஏழைகளை நினைத்து கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.